ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நீண்ட நாட்களுக்கு அப்புறமா உங்களை பார்த்து ஒரு லாங் வீடியோ போடலான்னு வந்திருக்கேன். வேறு வழியே இல்லை, முடியுதோ முடியலையோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வேறு வழி இல்லாமல் நிறைய காய்கள் வேஸ்ட்டாக பிடுங்கி தூர போடுற அளவுக்கு வம்பா போயிட்டே இருக்குது. இதுக்கு மேலேயும் விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோ போட்டு, அதுவும் சிங்கிளாக தான் வந்திருக்கு இன்றைக்கி. வேறு வழி இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ அதனால் நான் தான் தனியாக எனக்கு கைக்கு எட்டுற அளவுக்கு மட்டும் அறுவடை இன்றைக்கி பண்ண போகிறேன். மேலே உள்ளதெல்லாம் நிறைய டபுள் பீன்ஸ் கிடைக்குது. இங்கே பாருங்களேன், விதையாகவே மாறி இருக்காங்க. ஆனாலும் ஒரு நாள் அவிச்சு சாப்பிட்றதுக்கு வரும். ஆனால் என்னால் மேலே ஏறிலாம் இப்போ படிக்கிற அளவுக்கு நமக்கு உடம்பு தெம்பு இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, கண்ணுக்கு தெரிகிறத மட்டும் அறுவடை பண்ண போகிறோம் லாங் வீடியோவாக. சரிங்களா? வாங்க அறுவடைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு வித்தியாசமான கத்தரி முதல்ல வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுலேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு பிங்க் கலர், நல்ல ஒரு பிங்க் கலரில் ஒரு முதல் காய் இதுதான். சரிங்களா? அப்புறம் இது லைட்டாக மஞ்சளாக இருக்கிறனால இதை நம்ம விதைக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் வாங்க கொத்தா நம்ம வள்ளுதுணங்காய். நான் ஒரு ரெசிபி ஒரு டிஷர்ட்டை கேட்டு வந்திருக்கேன் கத்திரிக்காயில். அந்த ரெசிபி தான் இந்த வழுதுனங்காய் வச்சு செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக தான் வழுதுனங்காய் பறிச்சிருக்கேன். இங்கே பாருங்க, கொத்தா நிறையவே இருக்காங்க. இன்னுமே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் விட்டுறலாம், இதெல்லாம் குட்டியாக இருக்குது. ஓகே, வெயிலில் எந்த அளவுக்கு மொபைல் ஒத்துழைக்கும்னு தெரியல. டக்குன்னு இதாகிடும். முடிஞ்ச அளவுக்கு பறிக்கிறேன். வாங்க, மிளகாயெல்லாம் அப்புறம் பறிச்சிக்கலாம். இது குட்டை வழுதுணங்காய். இந்த பக்கம் கொஞ்சம் வழுதுனங்காய் கிடக்கு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு, இந்த செடியில் இதுதான் ஃபஸ்ட்டு. என்ன முள்ளெல்லாம் இருக்கீங்க. இது பாருங்க, இது ஒரு வெரைட்டி, ஊதா வெரைட்டி. இது ஒரு நீல வெரைட்டி, பச்சை உருண்டை, பச்சை நீலம், வெள்ளை, அப்புறம் இந்த வெரைட்டி, அதுக்கப்புறம் வழுதுனங்காய். இவ்வளவும் பறிச்சிருக்கோம். இன்னுமே வரி கத்திரி கிடக்குது, பறிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் இவங்கெல்லாம் கொஞ்சம் மாறி நல்லாவே இல்லை. யார் ஓமலூர் கத்திரி எல்லாம் விதைக்கி விட்டுருக்கேன் 2. இவங்களையுமே விதைக்கி விட்டுறலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா விதையும் வேணும் இல்லை. நம்ம பேசாமல் விதைக்கி விடாமல் இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் விதை இல்லாமல் கஷ்டப்பட்டுறக்கூடாது. அதனால் விதைக்கும் விட்டுறலாம். ஒரு 4-5 வெரைட்டி விதைக்கி விட்டுருக்கேன். இந்த ஊதா இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டுமா? ஆகட்டும். பைலட்டில் எத்தனை வெரைட்டி பாருங்கள். பிளாக் பியூட்டி இந்த இருங்க இவ்வளோ பெருசு இருக்குது. இப்போ நான் இதை பறிக்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னா, எவ்வளோ பெருசு வரைக்கும் பிளாக் பியூட்டி வரும் அப்படின்னு பார்க்கலாமான்னு ஒரு ஐடியா எனக்கு. அதனால் 3 கிடக்கு பிளாக் பியூட்டி. சரி, பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருதுன்னு. அப்புறம் காராமடை வரி நிறைய கிடக்குது. எல்லாம் விதை தான். விதைக்கு விட்டு அவ்வளோத்தையும் விதையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பிடிங்கி போட்டுட்டு வேறு தான் வைக்கணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு முடிய செடியில் அடுத்து மண்கலவை போட போகிறதில்ல. அப்படியே வச்சு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ எந்த அளவுக்கு ஃப்ரீ ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த மே மாதத்தில் இதை நம்ம ஃபுல்லாக டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடிக்கலான்னு ஒரு பிளான். அப்போ அவ்வளோ செடிகள் இருந்தது அப்படின்னா நம்மளால் இதை ஒதுக்க முடியாது. ஸோ முடிகிறத அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிறத நம்ம
பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜூனுக்கு மேலே நம்ம வந்து புதுசாக செடிகள் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். சரி வாங்க, கத்தரி பறித்தது போதும்னு நினைக்கிறேன். எத்தனை தான் கத்தரி பறிக்கிறது, நிறைய இருக்கிறதுனால ஒரு பூனத்தலை ஒன்று பறிச்சிட்டேன். சரி, அடுத்து வந்து புடலங்காவை பறிச்சிருவோம். ஏன்னா எத்தனை புடலங்காய் தான் வைக்கிறதில்ல, ஏறுங்க ஒரு மாதிரி ஆகுதா. புடலங்காய் மனம் பயங்கரமாக இருக்குது. இத்தனை வரிப்புடலை, நீட்டுப்புடலை இதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 1-2 தான் தேருதுங்க புடலங்கால. அதுக்கப்புறம் எல்லாம் அந்த இது ஏதோ ஒன்று வந்து வேறுங்க இது பண்ணிடுது. சரி, பாதியை பிச்சுத்தூரை போட்டுட்டு பாதியில் கூட நம்ம ஏதாவது வச்சுக்கலாம்ல. வேறுங்க எத்தனை புடலங்கா. சரி, அப்படியே பீக்கங்க பிஞ்சாக இருக்கிறத பறிச்சிடலாம். ரெண்டு பிஞ்சு பீக்கங்க பறிச்சிட்டேன். காயே சாப்பிட முடியாது போல், அந்த அளவுக்கு காய்கள் வந்து வருது. அடுத்து மிளகாய், வெரைட்டியாக மிளகாய் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், வெயிலில் இந்த கேமராவை கொண்டுட்டு நம்ம போனோன்னு வச்சுக்கோங்க. வயலட் மிளகாயெல்லாம் வேண்டாம், பெருசாகட்டும். பச்சை மிளகாய், இது காந்தாரி மிளகாய் பறிச்சிக்கலாம், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. காந்தாரி மிளகாய் இந்த வெயிலில் கொண்டு வந்தோன்னா சுவிட்ச் ஆஃப் ஆயிரும், அதுக்கப்புறம் நமக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், காயெல்லாம் பறிச்சிட்டு என்ன காய் பறிச்சிருக்கேன்னு காமிக்கிறேன், சரிங்களா. இருங்க, நீட்டு புடலங்காய், நீட்டில் மீடியம் சைஸு, அதுக்கப்புறம் வரி புடலையில் ஒரு 2, அதுக்கப்புறம் குட்டை புடலையில் 2, பீக்கங்காயில் ஒரு மீடியம் சைஸ் பீக்கங்காய், குட்டை பீக்கங்காய் 2, அது நுரை பீர்க்கன்ல. அது போக இந்த பக்கம் என்ன கிடக்கு, இதெல்லாம் எட்டவும் எட்டாது. சரி, நம்ம இந்த இவர்கிட்ட வாங்கினோன்னு சொன்னல, தோட்டம் சிவா, அவர்கிட்ட உள்ளதில் நம்ம வாங்கின அவ்வளோ காசு போட்டதுக்கு ஒர்த்து அப்படின்னா அந்த நீட்டு மிளகாய் மட்டும் வந்திருக்குங்க. ஓரளவு நீளமாக தான் வந்துட்டுருக்கு. இவருங்க இன்னும் நீளமாக வரும்னு நினைக்கிறேன். இருங்க, அதிகமான நீளம்னாரு. சரி, இந்த நீளமே போதும் நமக்கு. ஸோ அவர் சொன்னது உண்மை, இந்த இதில் நான் ஏமாறலை. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், இந்த மாதிரி கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு, எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு. வாட்ஸ்அப் மெசேஜை பார்க்கவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நேற்று வந்து பார்த்துட்டாருங்க. சரி, நீங்களாம் என்ன நினைப்பீங்க, பார்த்துட்டாருண்ணா ஓ சிஸ்டருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்பாருன்னு தானே நினைக்கிறீங்க. பார்த்தாருங்க, பார்த்துட்டு எனக்கு என்னென்னு போயிட்டாருங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட வாங்கினதெல்லாம் எனக்கு ஃபெயிலியருங்க, எதுவுமே வரல, ஏங்க இப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு மனசுக்கு. நான் உங்களை வந்து 200% நம்பி எப்போவும் உங்களோட வீடியோவை பார்க்குற ஆள், இப்படி ஆயிடுச்சு பிரதர் அப்படின்னு போட்டிருந்தேன். பார்த்தாரு, எனக்கு என்னென்னு போயிட்டாருங்க. சரி, மனுஷங்களுக்கு தெரிஞ்ச மரியாதை அவ்வளவுதான். நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் நினைக்கிற எல்லாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து யார் எனக்கு ரெஸ்பான்ஸ், யார் வந்து என்கிட்ட பேசினாலும் நான் வந்து பதில் கொடுப்பேங்க. யாராக இருந்தாலும் சரிங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க, சப்ஸ்கிரைபே பண்ணாமல் எங்கிட்ட விதை கேட்கணும், யார் எங்கிட்ட பேசினாலும் நான் ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன். ஏன்னா மனுஷங்களை மதிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோடது. நம்மளை மாதிரி எல்லோரும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அவர் ஒன்றும் இல்லையா அப்படியா சிஸ்டர் அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். திரும்ப நீங்கள் அதுக்காக எனக்கு காசெல்லாம் தர வேண்டாம். மிஞ்சி போனால் அந்த 200ரூவாவில் நான் என்னங்க ஆகிட, 200 300 அதில் நான் என்னங்க ஆகிட போகிறேன். எவ்வளோ பேருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறேன். அந்த 200ரூபாவில் நான் இன்னும் கோட்டை கட்ட போகிறது கிடையாது. இருந்தாலும் ஒரு சரி, அவரும் ஒரு யூடியூபர், நானும் ஒரு யூடியூபர், நானும் வேலையில் இருக்கிறேன், அவரும் வேலையில் இருக்கிறாரு. ஒரு மரியாதை நிமித்தம் மனுஷன் 2 பேரும் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் அப்படியா சிஸ்டர் எப்படா யாருக்கும் இந்த மாதிரி ஆகலையே, அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லலாம். ஏதோ நானாக இருந்தால் அப்படியா சிஸ்டர் திரும்ப நான் உங்களுக்கு வேறு அனுப்பி தரேன் அப்படின்னு சொல்லி திரும்ப நான் என்னோடய செலவுலையே நான் எத்தனையோ பேருக்கு
கொரியர்லாம் கூட பண்ணியிருக்கேன். நம்ம விற்கிறது இல்லை, இலவசமாக கூட 2வது தடவை கேட்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துட்டேன், இல்லை நான் போட்டேன், வம்பா பிரிச்சு ஏதோ ஒன்று காரணம் சொல்லுவாங்க. உடனே நான் திரும்ப அனுப்பியிருப்பேன். அது எப்படி நீங்கள் வம்பாக்கலாம் அப்படின்லாம் நான் கேட்டது கூட இல்லை, திரும்ப நான் அனுப்பி கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளை மாதிரி எல்லோரும் இருப்பாங்க, நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஓகே, நிறைய செடியில் இப்போ அந்த இது கரிபதனையும் வரலை, இதுவும் வரலை, அது என்ன குடைமிளகாயும் வரலை, ஏதோ லாங் அப்படிங்கிற பேரில் இந்த இருக்குல்லங்க, இந்த லாங் எக்ஸ்ட்ரா லாங் சில்லி வந்திருக்கு. ஓகே, இது வந்தது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்குவோம். இதுவும் வரலைனாலும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் இல்லை. சரி, இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பறைக்க போகிறோம் அப்படின்னா, அடிக்கடி மாடிக்கு வருவேங்க, வந்துட்டு மறந்து போகிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க வாங்க வாங்க, இங்கே வருங்க. 1 எல்லாத்தையும் பறிக்க போகிறதில்ல, எல்லாத்தையும் பறித்தா சாப்பிட முடியாது. 2 முத்திரக்கூடாதுல்ல, ரொம்ப பெரிய அப்பா அம்மாடியோ. நான் கண்டிப்பாக முத்தலைங்க, இவ்வளோ பெருசு இருந்தாலும் முத்தலை. நான் ஏற்கனவே 2 அன்றைக்கி பறிச்சப்போ இந்த பெருசில் தான் பறித்தேன், நல்லா தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும், ஏன்னா எல்லாத்தையும் பறித்தோம்னா எப்படி சாப்பிட்றது. ஸோ முள்ளங்கி கீரையெல்லாம் இப்போ வைக்கிறது இல்லை, ஏன்னா எவ்வளோ தான் சாப்பிட்றது. அதனால் யாருங்க ஒரு முள்ளங்கி எவ்வளோ பெருசு இருக்குது, சும்மா ஜைஜாண்டிக் முள்ளங்கி தாங்க நம்ம வீட்டில். 4 மட்டும் இப்போ பறிச்சிருக்கேன், அடுத்து 2 நாளில் திரும்ப பறிப்போம். இவங்க நம்ம சொல்லுவாங்கள்ல, மீகோடன் சிஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் இன்றைக்கி தான் எனக்கு புரியுது. எனக்கு இன்றைக்கி ஜிங்கல் அல்லாதான் ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு குதூகலமாக இருக்கிறதுக்கு அப்படி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த முள்ளங்கி பறிக்கும்போது எனக்கு ஜிங்கல் அலாவாக தான் இருந்ததுங்க, மக்கள் கிடையாது. என்னென்னு சமைக்க, புட்டு வைக்கணும். இதையும் கேரட்டையும் போட்டு புட்டு வச்சுட்டு அப்புறம் மிச்சத்தெல்லாம் அதெல்லாம் சப்பாத்தியில் போட்டு பிசைஞ்சிடலாம். சட்னி வச்சேன் ஒரு நாள், நல்லா இருந்தது. அடுத்த ரவுண்டுக்கு மணத்தக்காளி வத்தல் போடுறதுக்கு இந்த ரெடி ஆகிட்டாங்க. மணத்தக்காளி கீரையும் நிறையா இருக்குது, ஆனால் இதுக்கு மேலே வேணான்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாம்பலம் பத்தலை. வேணும்னா நான் ஒன்று பண்ணுறேங்க, இப்போ ஒரு வீடியோ, இது பார்ட் 1 அப்படின்னு வச்சுக்கலாமா. ஹார்வெஸ்டிங், வீக்கெண்ட் ஹார்வெஸ்டிங்கில் இந்த வாரத்தில் பார்ட் 1 இப்போ பறிச்சிருக்கோம், சரிங்களா. பார்ட் 2 ஈவினிங் வச்சுக்கலாமா, ஏன்னா இன்னும் இருக்குது, மல்பெரி இருக்குது, இன்னும் நிறைய பச்சை மிளகாய்கள் கிடக்கு, இன்னும் கத்திரிக்காய் கிடக்குது, கீரை வேறு இருக்குது. ஸோ பார்ட் 2 கொஞ்சம் வெயில் தார பீக்கங்காய் வேறு இன்னும் இருக்குது, பார்த்தீங்களா. ஸோ பார்ட் 2ல் இங்கே பாருங்கள், அவரைக்காய், மூக்குத்தி அவரை, அதாவது நான் பறிக்கிறதுல தான் பார்ட் 2, சரிங்களா. அடுத்து அவங்க பறிக்கிறது தெரியல, அவங்க இன்றைக்கி லேட்டாக தான் வருவாங்க. ஸோ இது மட்டும் வச்சுக்கலாம் இன்றைக்கி ஹார்வெஸ்டிங். பாருங்கள், இவ்வளோதான் இன்றைய அறுவடை. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். வெயில்னால் இதெல்லாம் பறித்தேன் அப்படிலாம் உங்கள்கிட்ட சொல்லாமல் இப்போ நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேத்து ஊற்றுது, இப்போதைக்கு கூட்டக்கூட முடியாது, ஈவினிங் தான் கூட்ட போகிறேன். இப்போ என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஹார்வெஸ்ட் பண்ணுறதே டயர்ட் ஆகிடுச்சுங்க. அவ்வளோ வெயில் அடிக்குது, பயங்கரமாக வெயில் அடிக்குது, முடியாமல் இன்றைக்கி தான் எந்திரிச்சிருக்குது. உடனே உட்காந்துக்கிட்டு இவ்வளோ வேலை பார்த்தோன்னா அவ்வளோதான், வேணாம். ஈவினிங் கொஞ்சம் வெயில் தார கடன்னு கூட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் இன்றைக்கி முடிஞ்சால் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு அறுவடை முடிஞ்சால் பண்ணுவோம், இல்லைன்னா நாளைக்கு பண்ணுவோம். ஆனால் இது பார்ட் 2, நாளைக்கு நம்ம இதோட தொடர்ச்சியாக பார்ட் 1 பார்ட் 2 நம்ம போட்டுறோம் ஹார்வெஸ்டிங்கில், ஓகேங்களா. சரி வாங்க, முள்ளங்கி
கத்தரியில் ஒரு 6-7 வெரைட்டி, அதுக்கப்புறம் பீர்க்கங்காயில் 2 வெரைட்டி, புடலங்காயில் ஒரு 3 வெரைட்டி, பச்சை மிளகாயில் ஒரு 3 வெரைட்டி இன்றைக்கி நம்ம பறிச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்மா. ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பை பை. See you.